அமெரிக்கா ஒரு மரத்துக்காக 27 ஹெலிகாப்டர்ஸ், 20க்கும் அதிகமான போர் விமானங்கள், நிறைய போர் விமானங்களை தாங்கக்கூடிய பெரிய கப்பல், அதுக்கப்புறம் நிறைய போர் வீரர்கள், இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு மரத்துக்காக போராடி இருக்காங்க. அப்படி என்ன மரம் அது? யாரோட தவறால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு? இது நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா கொரியாவில். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மரத்தை சுற்றி இவ்வளோ பெரிய சிக்கல் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொரியாவோட வரலாற்றில் சில முக்கியமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2ஆம் உலகப் போர் முடிகிற சமயத்தில் கொரியாவை ரெண்டா பிரிச்சிடலாம், அதாவது 2 தனி நாடுகளாக பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த 2 நிலப்பகுதிகளுக்கும் அதிகமாக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அதோட உச்சகட்டமா கொரியன் வார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போரே நடக்குது. இந்த போர்ல தென் கொரியாவுக்கு அமெரிக்காவும், வட கொரியாவுக்கு சைனா, ரஷ்யா இந்த நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. எந்த போரா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் முடிஞ்சோனே ஆகணும். அந்த வகையில இந்த கொரியன் வாரும் முடிவடையுது. அப்படி முடிகிற தருவாயில ஒரு முக்கியமான விஷயத்தை பண்றாங்க. அது என்னன்னா கொரியன் DMZ, அதாவது டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு ஒரு பகுதியை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த DMZ குள்ள வட கொரியா வீரர்களும் சரி, தென் கொரியா வீரர்களும் சரி, 2 பேருமே உள்ள வந்துக்கலாம். ஆனா எது வரைக்கும் வரலாம்னா அந்த DMZக்கு நடுவுல மிலிட்டரி டிமார்கேஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலான ஒரு பார்டர் இருக்கும். அந்த பார்டரை தாண்டி இந்த வீரர்கள் அங்கேயோ இல்ல அந்த வீரர்கள் இங்கேயோ வரக்கூடாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அந்த மாதிரி தடை எதுவுமே இல்லை. 2 வீரர்களுமே வந்து போய்க்கலாம். அதுதான் JSA, அதாவது ஜாயிண்ட் செக்யூரிட்டி ஏரியா. இந்த JSA குள்ள தான் பாப்புலர் ட்ரீ அப்படிங்கிற ஒரு வகையான மரம் இருந்திருக்கு. ஓஹோ, மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இங்கே வேற ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிருக்கு. என்னன்னா இப்போ அந்த JSA குள்ள 2 நாடுகளுக்குமே அப்சர்வேஷன் பாயிண்ட் இருக்கும், செக் போஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில் சவுத் கொரியாவுக்கு ஒரு அப்சர்வேஷன் போஸ்ட்டும் ஒரு செக் பாயிண்ட்டும் இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட அப்சர்வேஷன் போஸ்ட்ல இருந்து நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்டை உங்களால பார்க்க முடியும். இது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் இந்த பாப்புலர் ட்ரீ இருந்திருக்கு. இது நிறைய நேரங்களில் அவங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் போஸ்ட்ல இருந்து செக் பாயிண்ட்டை பார்க்கறத முற்றிலுமா மறைச்சிருக்கு. இப்போ யாராக இருந்தாலும் என்ன யோசிப்போம், அந்த பாயிண்ட்ல இது நான் பார்க்கறத மறைக்குது, அப்போ நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தென் கொரியாவும் அதை வெட்டிடலாம் அப்படின்னு முடியும். அதாவது வெட்ட கூட வேணாம், கிளையை மட்டும் குறைச்சு விட்டுலாம் நமக்கு மறைக்கிறத அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அமெரிக்கா, தென் கொரியா இந்த 2 நாட்டை சேர்ந்த ஒரு 11 வீரர்கள் எல்லாரும் போய் அதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை இவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நார்த் கொரியாவை சேர்ந்தவங்களாம் அதை பார்த்துட்டு லெப்டினன்ட் பார்க் சுல் அப்படிங்கிற ஒருத்தரும் வராரு. இப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன யோசிச்சான்னு தெரியல, எல்லா பையனையும் கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்தவும் எல்லா வடகொரிய வீரர்களும் அப்படியே அந்த தென்கொரிய வீரர்கள் நோக்கி அப்படியே வேகமா ஆக்ரோஷமா ஓடி வராங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த வடகொரிய வீரர்கள் தென்கொரிய வீரர்கள் ஒரு சிலரை பிடிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமா கேப்டன் போனிஃபாஸ், லெப்டினன்ட் பேரட் இந்த 2 பேரையும் பிடிச்சி சம்மாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இறந்து போன அந்த 2 ஆபீசர்ஸுமே அமெரிக்கன் ஆபீசர்ஸ். வடகொரியா இவ்வளவு விஷயம் பண்ணும்போது அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? அவங்க முக்கியமான போர் ஆயுதங்கள், ஹெலிகாப்டர்ஸ், அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே அந்த DMZக்கு மேல அதிகமா பரப்புறாங்க. இதை பார்த்த உடனே வடகொரியாவுக்கு வந்து அவங்களோட வீரர்களையும் வேக வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்க பாக்குறாங்க. பெரிய போர் ஒன்று கண்டிப்பா நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் நார்த் கொரியா வேற சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க.